ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அடுத்த நாள் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் இருக்குது. அதனால் முந்தின நாள் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றது தான் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. அப்புறம் என்ன டின்னர் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றதையும் இந்த விலாக்லேயே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஒரு சால்மன் ஃபிஷ் பெருசாக எங்களுக்கு கிடச்சிது. சரின்னு வாங்கிட்டு வந்துட்டோம். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ளஸ் சிக்கனும் ஒரு 3 பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபுல்லாக ட்ரம்ஸ்டிக்கும் தைஸுமாகவே வாங்கிட்டு வந்தோம். முந்தின நாளே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் டே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபிஷ் வாங்குறவங்க இடத்துலையே அவங்களே கட் பண்ணி தரத்துக்கும் இருப்பாங்க. நம்ம கட் பண்ணி தாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க கட் பண்ணி தருவாங்க. நாங்கள் நம்மளே கட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். அங்கே பெருசு பெருசாக கட் பண்ணுவாங்களா, அதனால் சரி நம்ம அழகாக நமக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாங்களே கட் பண்ணிட்டோம். மீன் இங்கே 2-3 மீன் வகை மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். நம்ம ஊரில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து உடனே சமைப்போம். இங்கெல்லாம் அப்படி இல்லைங்க. எல்லாமே கடையிலே கட் பண்ணி பேக் பண்ணி இருக்கும். நம்ம வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம எப்போ வேணால் சமைச்சிக்கலாம். அங்கே எக்ஸ்பைரி டேட் பார்த்து நம்ம சமைச்சிக்கலாம். நம்ம சும்மா மளிகை கடைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி மளிகை ஜாமான் மட்டும்தான் வாங்குவோம். இங்கே அப்படி இல்லை. சிக்கன், மட்டன் எல்லாமே ஒரே கடையிலேயே அவைலபிளாக இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது சிக்கன் குழம்புக்கு. இது கொஞ்சமாக சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு. இது பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்காக போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ட்ரம்ஸ்டிக்கெல்லாம் கோடு போட்டு வச்சுருக்கேன். அதை மேரினேட் பண்ணணும். இங்கே டெஸ்கோ, மொரிசன், ஆல்டி, ஆஸ்தா அப்படின்னு நிறைய கடைகள் இருக்குது. நான் இன்றைக்கி போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது மொரிசனுக்கு தான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஸ்டார்டிங்கில் என்னடா பேக்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் நமக்கு போக போக அதுவே பழகிடுச்சு. ஸோ ஃபிஷ்ஷும் சிக்கன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். மற்றது எல்லாமே ஃப்ரீசரில் இது பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணுறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள். இதை சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. எனக்கு அம்மா ஊர்லேருந்து குழம்பு மிளகாய்த்தூள் அரைச்சி கொடுத்துருந்தாங்க. இதில் நிறைய மசாலா பொருள்லாம் சேர்த்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சமாக ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் சேர்த்தோம் அப்படின்னா சிக்கன் ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே லெமன் நல்லா பெருசாக தான் இருக்கும். அதனால் நம்ம ஊரில் வாங்கிட்டு வந்த அந்த இதுக்குள்ளே ஃபிட் ஆகலை. கஷ்டப்பட்டு புழிஞ்சிட்ருக்கிறேன். ஃபஸ்ட் மட்டும் தான் கஷ்டமாக இருக்கும், அப்புறமே ஈஸியாக வந்துடும். அப்புறம் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கலாம். அப்புறமே சிக்கனில் போட்டு மேரினேட் பண்ணி ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சிடலாம். சிக்கனு, ஃபிஷ்ஷு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற ஐட்டம் எல்லாமே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஜஸ்ட் அதை எடுத்து ஃப்ரை பண்ணால் மட்டும் போதும். நான் சிக்கனை ஓவனில் தான் வைக்க போகிறேன். அதனால் மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் டே எடுத்து குக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் மீனை தான் மேரினேட் பண்ண போகிறோம். மீனை மேரினேட் பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டேன். ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதே ஜாரையே யூஸ் பண்ணிவிட்டேன். இஞ்சி பூண்டு ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மிளகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் சேர்த்து எவ்வளோ அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன்.
அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கிட்டேன். மீன் வந்து ஒரு 1.5 கிலோ இருக்கும். மீன் வந்து மொத்தமாக 2 கிலோ இருக்கும். தலை, வால் அந்த மாதிரி எல்லாம் எடுத்தனால ஒரு 1.5 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு, அப்புறம் 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதோடய கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி மேரினேஷனுக்காக மசாலா ரெடி ஆயிடுச்சு. லெமன் ஜூஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலெல்லாம் எல்லா மீன்லேயும் தடவி எடுத்து வச்சுக்கலாம். நான் சிக்கனும் ஃபிஷ்ஷும் மட்டும்தான் முந்தின நாளே மேரினேட் பண்ணி வச்சேன். நெக்ஸ்ட் டே வந்து சிக்கனை வந்து ஓவனில் வந்துட்டு க்ரில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபிஷ்ஷை வந்துட்டு ஆயில் ஃப்ரை பண்ணிட்டேன். இது வந்து பெப்பர் சிக்கன். முழுசாக என்னால் வீடியோ எடுக்க முடியல அன்றைக்கி, அதனால் கொஞ்சம் எடுத்த கிளிப்பிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது சிக்கன் குழம்புக்கு பாதி ரெடியாக இருக்குது. சிக்கன் பிரியாணிக்கு வந்து வதக்கிட்டு இருந்தேன், அப்போ எடுத்த பிக்சர் இது. அப்புறம் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பெப்பர் சிக்கன், இது சிக்கன் குழம்பு. கொஞ்சமாக பிரியாணி பண்ணியிருந்தேன், சிக்கன் பிரியாணி. ரசம், இது க்ரில் பண்ண சிக்கன். ஃபிஷ் ஃப்ரை பண்ணது எந்த கிளிப்பிங்ஸும் எடுக்கலை, அதனால் ஆட் பண்ண முடியல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.